வெல்கம் டு கற்றகற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போனா டிஎன்பிஎஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழ் பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 48 வீடியோ. இதுக்கு முன்னாடி 47 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி டாப் 500 பாலிட்டி கொஸ்டின் போட்டிருக்கோம், டாப் 1000 ஹிஸ்டரி கொஸ்டின் போட்டுட்டு இருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. மொத்தம் இதுல 20 கேள்விகள் இருக்கு. 20 கேள்விகளுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் தேர்வு மாதிரி போட்டு எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி, கோவில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது? கோவில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 2ஆம் குலோத்துங்கன். கோவில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது? 2ஆம் குலோத்துங்கன். அடுத்து இரண்டாவது கேள்வி, தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? தமிழ்நாட்டின் மாநில மரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, பனைமரம். ஆப்ஷன் பி, பனைமரம். அடுத்து மூன்றாவது கேள்வி, தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழறிஞர். தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழ் அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, பரிதிமாற் கலைஞர். தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழ் அறிஞர் யாரு? பரிதிமாற் கலைஞர். அடுத்து நான்காவது கேள்வி, ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காக செலவழித்தவர் யார்? ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காக செலவழித்தவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் பி, அண்ணல் அம்பேத்கர். ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காக செலவழித்தவர் யாரு? அண்ணல் அம்பேத்கர். அடுத்து ஐந்தாவது கேள்வி, காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு. காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு 1954. ஆப்ஷன் பி, 1954. காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு 1954. அடுத்து ஆறாவது கேள்வி, உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை எத்தனை? உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எப்படி தமிழ்நாட்டோட எண்ணிக்கை எவ்வளவு பேரு, எவ்வளவு மக்கள் தொகைன்னு எக்கனாமிக் கொஸ்டினா கேட்காம தமிழ் கொஸ்டினா உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி, 8 கோடி பேர். ஆப்ஷன் சி, 8 கோடி பேர். அடுத்து ஏழாவது கேள்வி, பொறுத்துக. ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் சொல்லிட்டு 4 குறுக்கம் கொடுத்திருக்காங்க. இதை மேட்ச் த ஃபாலோயிங் பண்ண சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ, 3421. ஆப்ஷன் ஏ, 3421. அப்போ ஐகார குறுக்கத்துக்கு என்ன வருது? தலைவன். ஐகார குறுக்கத்துக்கு என்ன வருது? தலைவன். ஔகார குறுக்கத்துக்கு வௌவால். ஔகார குறுக்கத்துக்கு வௌவால். மகர குறுக்கத்துக்கு மருணன். மகர குறுக்கத்துக்கு மருண்மம். ஆயுத குறுக்கத்துக்கு கட்சிது. அப்போ 4க்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கத்துக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து எட்டாவது கேள்வி, மரபு பிழை கண்டறிந்து பொருந்துக. மரபு பிழை கண்டறிந்து பொருந்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, 2314. ஆப்ஷன் பி, 2341. சாரி, ஆப்ஷன் பி என்னது? ஆப்ஷன் ஏ 2341 வரும். இதற்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, 2341. ஸோ 2 என்னது? காக்கா கரையும். காக்கா கரையும். குதிரை கணைக்கும். குதிரை என்ன பண்ணும்? கணைக்கும். நரி ஊளையிடும். நரி ஊளையிடும். குயில் கூவும். அப்போ காகா கரையும், குதிரை கணைக்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும். அப்போ ஏதான் கரெக்ட், 2341. அடுத்து 9வது கேள்வி, மரபு தொடரின் பொருள் அறிக. மரபு தொடரின் பொருள் அறிக. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அடிக்கடி நம்மளாம் கேட்டு போல இந்த டைலாக், ஏட்டு சுரக்காய் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி, பட்டறிவில்லாத படிப்பறிவு. பட்டறிவில்லாத படிப்பறிவு, அதுதான் இதோட பொருள். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு பட்டறிவில்லாத படிப்பறிவு. அடுத்து 10வது கேள்வி, அகர வரிசையில எழுத சொல்லியிருக்காங்க.
என்ன சொல்லியிருக்காங்க, அகர வரிசையில எழுத சொல்லியிருக்காங்க. அது சரியான விடை ஆப்ஷன் பி. வாழ்க்கை வீடு பேரு அந்த இதை பார்த்து வச்சுக்கோங்க. அகர வரிசையெல்லாம் நம்மளுக்கு தெரியும், பொறுமையா பார்த்தோன்னா எழுதிடலாம். அடுத்து 11வது கேள்வி. 11வது கேள்வி, ஐப்பசி மாசம் அடமலை இன்பாங்க என்ற தொடரில் கொச்சை சொற்களை திருத்தி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள். ஐப்பசி மாசம் அடைமலை என்பார்கள். அடுத்து 12வது கேள்வி. அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிருக்கு மரமிகுதன்று என்ற பாடல் உணர்த்தும் துறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. மூதின் முல்லை. ஆப்ஷன் சி. மூதின் முல்லை. அடுத்து 13வது கேள்வி. வனப்பு என்ற சொல்லின் பொருள். வனப்பு என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அழகு. வனப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? அழகு. அடுத்து 14வது கேள்வி. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்றும் உரியர் பிறருக்கு என்ற குரலில் என்பு என்பது எதை குறிக்கிறது? என்பு அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி. எலும்பு. என்பு அப்படின்றது எதை குறிக்குது? எலும்பை குறிக்குது. 15வது கேள்வி. குறள் கொடுத்து இக்குறள் பாவில் வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. இந்த குறள் கொடுத்து குறள்ல வேளாண்மை அப்படின்ற சொல் எதை குறிக்குது அப்படின்றதோட பொருள் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இங்க உதவி செய்தல். வேளாண்மை அப்படின்றது இந்த குறளுக்கு என்ன பொருள்? உதவி செய்தல் அப்படின்ற பொருளை குறிக்குது. வேளாண்மை அப்படின்றது உதவி செய்தல். அடுத்து 16வது கேள்வி. ஊரணி நீர் நிறைந்த தற்றே அப்படின்ற அடிகோடிட்ட உவமைக்கு பொருள் தருக. இந்த உவமைக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த லைன் போட்டிருக்க அந்த உவமைக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. ஊரணி நீர் நிறைத்தல் போல். ஊரணி நீர் நிறைத்தல் போல் அப்படின்னு போல அப்படின்ற பொருளை குறிக்குது. ஊரணி நீர் நிறைத்தல் போல அப்படின்ற பொருளை குறிக்குது. அடுத்து முல்லை திணையின் தெய்வம் எது? முல்லை திணையின் தெய்வம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி. திருமால். ஆப்ஷன் டி. திருமால். முல்லை திணையோட தெய்வம் எது? திருமால். அடுத்து 18வது கேள்வி. இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை பார்த்தலாம் 3421. ஆப்ஷன் சி. 3421. அப்ப இடுகுறி பொது பெயர் என காடு, பொதுவா காடுன்னு வச்சிருக்காங்க. இடுகுறி சிறப்பு பெயர் பனை. காரண பொது பெயர் எது? பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. அப்ப 3421. அடுத்து 19வது கேள்வி. சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. அதாவது திருக்குறள் கொடுத்திருக்காங்க. இந்த திருக்குறளை சீர்களை முறைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றி விடற்கு. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றி விடற்கு. எப்படிலாம் திருக்குறள் பார்க்கணும் படிக்கணும்ன்றத பார்த்து வச்சுக்கோங்க. சீர்களை முறைப்படுத்த சொல்றாங்க. சீர்ல இருந்து அந்த பொருளுக்கு ஏற்ற அந்த சொல்ல கொடுத்து இதுக்கு என்ன பொருள்னு கேட்குறாங்க. இதுல 3 திருக்குறள் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து கடைசி கேள்வி இந்த வீடியோட 20. படி என்ற அடிச்சொல்லிலிருந்து வினையால் அணியும் பெயரை உருவாக்குக. படி என்ற அடிச்சொல்லிலிருந்து வினையால் அணியும் பெயரை உருவாக்குக. இதற்கு சரியான ஆப்ஷன் டி. படித்தவர். ஆப்ஷன் டி. படித்தவர். படி அப்படின்றதுக்கு வினையால் அணியும் பெயர் என்ன? படித்தவர். இதோட 20 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. 20 கேள்விகள் நீங்க தேர்வு மாதிரி எழுதி போட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா மதிப்பெண்கள் எவ்வளோன்னு சொல்லுங்க. இல்லை வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எஸ் அப்படின்ற கமெண்ட்டை கொடுங்க. இல்லைன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.